திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த தினம்தோறும் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் 11வது நாள். இந்த 11வது நாளுடைய காணொளியை பதிவிடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நாழி ஆயிடுத்து. அதனால எல்லாரும் என்னை கொஞ்சம் மன்னிக்கணும். அதனால் நான் இப்போ தான் இதை பதிவிடுறேன். இதை பார்த்து எல்லாரும் தொடர்ந்து படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றியும் எந்த முருகனை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நிறைய இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதில் ஒன்று தான் அம்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற பாடி. இந்த பாடி அப்படின்ற இடத்துல ஒரு சிவன் கோவில் இருக்குது. அதாவது திருவல்லீஸ்வரர் சிவன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவன் கோவிலில் திருஞான சம்பந்தர் பாடல் இருக்குது. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அவருடைய பாடல் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. பத்தரோடு பலரும் பொலியம் மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உகத்தவர் தாம் தொழுது ஏத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் சித்தம் வைத்த அடியார் அவர் மேலடையா மற்ற இடர் நோயே. அதாவது இந்த வலிதாயத்துக்கு மேலே திருஞான சம்பந்தர் பாடின இந்த பாடலை தொடர்ந்து படிக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பில் இருக்கிற நோய்கள் தீர்க்கப்படும். அதனால் இங்கே இருக்கிற சுவாமி வல்லீஸ்வரர் இருக்கார் இல்லையா, அவர் நோய்களை தீர்த்து வைக்கிற தெய்வமாக பார்க்கப்படுறார். நம்ம உடம்பில் ரொம்ப நாளாக பட்டுருக்கிற நோய்கள் எல்லாம் இவரை தொடர்ந்து வணங்க தீர்ந்து போகும் அப்படின்றது இங்கே இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை. இப்போது இந்த வலிதாயம் அப்படின்ற பேர் ஏன் வந்தது அப்படின்னா, ஒரு சமயம் பரத்வாஜ முனிவருக்கு ஒரு சாபம் வந்ததாம். அவர் ஒரு கருங்குருவியாக மாறணும், பலியன் அப்படின்னு ஒரு குருவியாக மாறி இந்த இடத்துல சிவபூஜை பண்ணி அவருடைய சாபம் தீர்ந்ததா ஐதீகம். அதனால தான் இந்த இடத்துக்கு பேரே வலிதாயம். சுவாமியுடைய பேர் வல்லீஸ்வரர். இப்போது இங்கே இருக்கிற நம்ம முருகனை பற்றி பார்க்கலாம். முக்காவாசி தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய திருப்புகழும் இருக்கும். ஏன்னா அருணகிரிநாதர் எல்லா தேவார திருவாசக பாடல் பெற்ற ஸ்தலங்களையுமே முக்காவாசி பாடியிருக்கார். அதனால எங்கேயாவது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை நீங்கள் போகிற சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக தேடி பாருங்கள். திருப்புகழ் பாடலும் அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தேடி தேடி பார்த்து தான் ஒவ்வொரு ஸ்தலத்தையும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். நம்மளுடைய அருணகிரிநாதர் இந்த வலிதாயத்திலையும் திருப்புகழ் பாடியிருக்கார். அந்த திருப்புகழை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப சின்ன திருப்புகழை தான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால இன்னைக்கு பார்க்கக்கூடியதான இந்த வலிதாயம் திருப்புகழும் ரொம்ப சின்னது. நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி இதை நான் 2 தடவை படிக்கிறேன். பொறுமையாக பார்த்துட்டே வாங்க. முதல் தடவை, 2வது தடவை என்னோட நீங்களும் சேர்ந்து சொல்லலாம். அதாவது மறுமல்லி யார் குழலின் அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்போ பாடலை படிக்க போகிறேன். மறுமல்லி யார் குழலின் மடமாதர் மருள் உள்ளி நாயடியேன் அலையாமல் இரு நல்லவாகும் உனதடி பேண இனவல்லமான மனது அருளாயோ கரு நெல்லி மேனி அரி மருகோனே கனவள்ளியார் கணவ முருகேசா திரு வல்லிதாயம் அதில் உறைவோனே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே. இப்படி தான் இந்த திருப்புகழை படிக்கணும். நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். பொறுமையாக படிச்சுட்டே வாங்க. மறுமல்லி யார் குழலின் மடமாதர் மருள் உள்ளி நாயடியேன் அலையாமல் இரு நல்லவாகும் உனதடி பேண
இனவல்லமான மனது அருளாயோ கருநெல்லி மேனி அரி மருகோனே கனவள்ளியார் கணவ முருகேசா திருவல்லிதாயம் அதில் உறைவோனே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே. இந்த மாதிரி சின்ன சின்ன திருப்புகள் நிறைய இருக்குது. அதனால் மனசில் நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் திருப்புகழை படிக்க முடியும். திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.